உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே அன்று பாதிக்கப்பட்ட தரப்பினருடன் அந்த தாக்குதலிலேயோடு சம்பந்தப்பட்ட தரப்பினர்களை இனங்காண்பதற்காக விசாரணைகள் முன்னெடுத்து கொண்டு வருகின்ற இந்த வேளையிலே அந்த விசாரணைகள் இறுதிக்கட்டத்தை எட்டுகின்ற இந்த நேரத்திலே அதனை குழப்புகின்ற செயற்பாடுகளை இப்போது எதிர்க்கட்சி சார்ந்த அரசியல்வாதிகள் விசேடமாக ராஜபக்ச அரசியல்வாதி அதை போன்று ராஜபக்சக்கள் விமல் வீரவன்ச உதயன் கம்பமில போன்றவர்கள் இன்று அதனை ஒடுக்குவதற்காகவும் அந்த விசாரணைகளை குழப்பும் விதமான செயற்பாடுகளை இப்போது அவர்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள். புலன்மான படிக்கான ஆலயங்களுக்கும் என நீரை வழங்குகின்ற நிகழ்வில் நாங்கள் நினைக்கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலே நிகழ்வுக்கு அவர்களால் இங்கே இந்த எனவே இதை நாங்கள் கொண்டிருந்த ஆலயத்தில் நிர்வாகிகள் வந்து அந்த நிதியினை காசோலையினை பெறுவதற்காக ஸ்ரீ நரசிம்மர் பிள்ளையார் ஆலயம் மகளவட்டுவான் ஆகியவை பிள்ளையாரடி வீர மகாகாளியம்மன் ஆலயம் மங்கிக்கட்டு சித்தி விநாயகர் ஆலயம் பாலக்காடு மங்கிக்கட்டு ஊராச்சேரி கரையாக்கந்தீவு ஸ்ரீ நாகதம்பரான் ஆலயம் மாவடி தீவு டிட்வா புயலின் பாதிப்பினூடாக பாதிக்கப்பட்ட ஆலயங்களுக்கான நிதி விடுவிப்புகளை இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காசோலைகளை வழங்கி வைத்திருந்தோம். புத்ததாசன மத மற்றும் கலாச்சார அமைச்சினூடாக இந்த நிதிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த டிட்வா புயலிலே பாதிக்கப்பட்ட ஆலயங்களுக்காக இன்றைய தினம் காசோலை வழங்கப்பட்டிருந்தது. அதிலே 63 ஆலயங்களுக்கு ஆலயத்தை சுத்தம் செய்வதற்காக 25,000 ரூபாய்களையும் அதேபோன்று ஆலயங்களை புனரமைப்பு செய்வதற்காக 13 ஆலயங்களுக்கு 2,50,000 ரூபாய்களையும் ஒரு ஆலயத்துக்கு 3,50,000 ரூபாய் பெறுமதியான காசோலைகளையும் இன்றைய தினம் நாங்கள் வழங்கி வைத்திருந்தோம். தெரியும், இந்த டிட்வா புயலிலே பலவிதமான சேதங்கள் இந்த நாட்டில் இழைக்கப்பட்டிருந்தது. அதிலே வீட்டு சேதத்துக்காக நிதி ஒதுக்கீடுகளை வழங்கியிருந்தோம். தொழில் ரீதியாக விவசாயம் ரீதியாகவும் மீன்பிடியாளர்களுக்கும் கால்நடையாளர்களுக்கும் நாங்கள் இந்த டிட்வா பாதிப்பின் ஏற்படும் போது அவர்களுக்கான நிதிகளை வழங்கியிருந்தோம். அந்த அடிப்படையிலே மதஸ்தலங்களுக்கான பாதிப்புகளுக்கான நிதிகளை இன்றைய தினம் நாங்கள் வழங்கி வைக்கின்றோம். அதே போன்று உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே போதை கலாச்சாரம் என்பது உருவாகி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அதனை தடுப்பதற்காக அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் அதனை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து விதமான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்ற அதே வேளையிலே பாதிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகளை மீட்டெடுப்பதற்காக அவர்களுக்கான புனர்வாழ்வு வழங்குவதற்கான விடயங்களிலேயும் நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். ஆகவே நாங்கள் மதத்தினோ தலைவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற விடயம், இந்த பாதிக்கப்பட்ட இந்த உங்களுக்கு தெரியும், இந்த போதை மோசமான இந்த போதை பாதிப்பிலிருந்து இளைஞர் யுவதிகளை மீட்டெடுப்பதற்காக இந்த மதஸ்தானங்களின் ஊடாக உங்களது ஒத்துழைப்பின் ஊடாக அவர்களை மீட்டெடுப்பதற்கான விளிமியங்களை உருவாக்கி அவர்களை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நாங்கள் அவர்களிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம்.
அதே போன்று உங்களுக்கு தெரியும், இன்று கொழும்பு பேசப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே அன்று பாதிக்கப்பட்ட தரப்பினருடன் அந்த தாக்குதலிலேயோடு சம்பந்தப்பட்ட தரப்பினர்களை இனங்காண்பதற்காக விசாரணைகள் முன்னெடுத்து கொண்டு வருகின்ற இந்த வேளையிலே அந்த விசாரணைகள் இறுதிக்கட்டத்தை எட்டுகின்ற இந்த நேரத்திலே அதனை குழப்புகின்ற செயற்பாடுகளை இப்போது எதிர்க்கட்சி சார்ந்த அரசியல்வாதிகள், விசேடமாக ராஜபக்ச அரசியல்வாதி, அதை போன்று ராஜபக்சக்கள், விமல் வீரவன்ச, உதயன் கம்பமில போன்றவர்கள் இன்று அதனை ஒடுக்குவதற்காகவும் அந்த விசாரணைகளை குழப்பும் விதமான செயற்பாடுகளை இப்போது அவர்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள். கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் என பலவிதமாக கோரிக்கை முன்வைத்தவர்கள், இந்த ஆட்சியாளர்கள் விசாரணைகளை முன்வைக்க மாட்டார்கள், விசாரணை செய்ய மாட்டார்கள் என்று குறிப்பிட்டவர்கள் இன்று அந்த விசாரணையை குழப்புகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இப்போது குறிப்பிடுகின்றார்கள், தாங்கள் இந்த விசாரணையை முன்னெடுத்திருப்போம், எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கின்ற இந்த வேளையிலே இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டுமாக இருந்தால் நாங்கள் சரியாக விசாரணை செய்து உரியவர்களுக்கு எதிராக தண்டனைகளை வழங்கியிருப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருப்பதால் இன்று அதை குழப்புகின்ற ஒரு செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள். இதுவாக இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிச்சயமாக இந்த உயிர் நீத்தவர்களுக்கு நீதியினை பெற்றுக் கொடுப்பதற்கும், தாங்கள் என்னத்துக்காக உயிர் நீத்தோம், ஏன் எங்களுக்கு எதிராக இந்த தாக்குதல் நடவடிக்கை இடம்பெற்றது என்பது கூட அறியாமல் ஒரு நிலைமை இன்று இருக்கின்றது. அந்த நீதிக்காக எப்போதும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒன்றிணைந்து நிற்கும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எப்போவுமே நீதிக்கும் நேர்மைக்காகவும் மக்கள் நேயத்துக்காகவும் செயற்படுகின்ற ஒரு அரசாங்கமாக தொடர்ச்சியாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த விசாரணையின் போது பலவிதமான தரப்பினர்களுக்கு நாங்கள் விசாரணை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். சில பேர் அரச சாட்சியாக மாறியிருக்கின்றார்கள், ஒரு சிலர் இன்னும் தொடர்ந்து விசாரணைக்காக முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள். அவர்களை தொடர்ச்சியாக விசாரணை செய்யும் போது நான் நினைக்கின்றேன், அந்த விசாரணை மிகவும் துரிதமாக இடம்பெற்று கொண்டு வருகின்றது. மிக நீண்ட காலமாக இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது. இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் இந்த விசாரணை நேர்மையாகவும் நீதியாகவும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த கால குறிப்பிட்டிருந்தார்கள், நாங்கள் இதிலே எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, நாங்கள் உண்மையான நீதியானவர்களை தேடுவோம் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்று அவர்களே அதற்கு எதிராக விசாரணையை குழப்பும் விதமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சிறைச்சாலைகளை பொறுத்த வரைக்கும் சிறைச்சாலைகளிலே சகல விதமான வசதிகள், அடிப்படை வசதிகள் அந்த கைதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. சிறைச்சாலைகளிலே தேவையான அடிப்படை வசதிகள் உட்பட ஏனைய வசதிகள், சுகாதார வசதிகள் உட்பட அவர்களுக்கான மருத்துவ வசதிகளும் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. தெரியும், ஒரு கைதி அவர் சுகையினம் பெற்றிருந்தால் நேரடியாக உள்ளே இருக்கின்ற வைத்தியசாலையை பயன்படுத்தி அவர்களுக்கான சிகிச்சை வழங்கப்படுகின்ற அதே நேரம் அவர்கள் மேலதி சிகிச்சைக்காக அரச வைத்தியசாலைகளுக்கு சென்று அவர்களை சிகிச்சை வழங்குகின்ற ஒரு செயற்பாடுகளையும் அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டு வருகின்றது. சிறைச்சாலைகளிலே இவர்கள் குறிப்பிட விதமான எந்த ஒரு நடவடிக்கையும் அங்கே இல்லை, சரியான முறையில் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது. தெரியும், பல போதை குற்றச்சாட்டுகளோடு சம்பந்தப்பட்டவர்களும் கூட இன்றைய சிறைச்சாலைகளிலே தான் இருக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் மாத்திரம் சில வரப்பிரசாதங்களை கேட்டு அங்கே உண்ணாவிரதம் இருப்பதும் தங்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி தருமாறும் கோரிக்கை வைக்கின்றார்கள். ஆனால் இங்கே யாருக்கும் விசேடமான எந்த ஒரு வசதியும் வழங்கப்பட மாட்டாது. அனைவருக்கும் வழங்கப்படுகின்ற அதே வசதிகள் தான் அவர்களுக்கும் வழங்கப்படும். ஆகவே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த கடந்த கால வசதிகளை, கடந்த கால அரசாங்கம் கொடுத்த வசதிகளை இந்த அரசாங்கத்தில் அவர்கள் எதிர்பார்க்க முடியாது என்பதை அவர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். சிறைச்சாலைகள் சரியான முறையில் அந்த சிறைச்சாலை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுரேஷ் சாலை சம்பந்தமான விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது. அவர்
அந்த சிறைச்சூடத்துக்குள்ளே இருந்து உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கின்றார். இப்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கின்றார். சிங்கள மக்களோ ஏனைய மக்களோ யாராக இருந்தாலும் இந்த உயிர்த்த ஞாயிற்கான நீதியினைத்தான் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வாக்களிக்கும் போது அவர்கள் பிரதானமாக கேட்டுக்கொண்ட விடயம் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளை வெளிக்கொண்டு வாருங்கள் என்ற கருத்தியலுக்குத்தான் அவர்கள் வாக்களித்திருந்தார்கள். அது இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சரியான முறையில் விசாரணைகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்றது. அனைத்து இன மக்களும் அனைத்து மதத்தினவர்களும் இந்த தாக்குதல் தொடர்பான உண்மை சம்பவத்தை வெளிக்கொணர்வதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான இறுதி கட்டம், இறுதி வேளை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையான சூத்திரதாரி வெளியில் வந்து விடுவார் என்பது பயத்திலே தான் இன்றைக்கு தாங்களும் இதில் சூத்திரதாரிகளாக மாட்டிக்கொள்ள போகின்றோமோ என்ற அச்சத்திலே தான் இன்று அவர்கள் பழிவாங்குவதாகவும் அரசியல் பழிவாங்கல் என்று கூறிக்கொண்டு தப்பிக்க முற்படுகின்றார்களே தவிர இன்று கூச்சலிட்டு கொண்டு திரிந்தாலும் உண்மை என்றும் தோற்காது. அந்த உண்மையின் வெளிச்சம் வெளிக்கொணரப்படும் என்பதை கூறுகிறோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.